ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். ஆண்டவருடைய நாமம், அவர் செய்த நன்மைகளை எண்ணி ஸ்தோத்திரத்தோடே துதியோடே அவருடைய பிரவாகத்துக்குள்ளே நுழைய கர்த்தர் விரும்புகிற தேவன். ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுவோம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கிடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேனோ. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்குகளில் நான் நடந்தாலும் அவர் என்னோட கூட வந்து அந்த மரணத்தை விட்டு விலக்கி என்னை பாதுகாக்கிற அற்புதமான ஆண்டவர். இந்த ஆண்டவரை உயர்த்தி இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே எத்தனையோ காரியங்களிலே மாறாவை மதுரமாக மாற்றின ஏசப்பாவை உயர்த்தி சொல்லுவோம். ஓ மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும். எத்தனை பேர் அவருடைய கரத்தை உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்க? வாடி நின்ற வேளை நாம் மடிந்து போகாதபடி தாங்கும் அவருடைய கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின்
ஆயிரம் அனுதினமும் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைகளை எண்ணி, ஓ எஸ், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் நல்ல எபினேசராய் எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை நடத்தி வந்த எங்கள் தெய்வத்துக்கு முன்பதாக நன்றி சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். நல்ல எபினேசரா என்னை, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய். நன்றி சொல்ல எத்தனை பேர் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? நம்மை நடத்தி வந்தவரை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, உமக்கு நன்றி சொல்ல. ஹல்லேலூயா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நம்மை நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு எபினேசராய் கர்த்தர் இருந்திருக்கிறார்? வாடி நின்ற போது நாம் மடிந்திடாமல் நம்மை காக்கிற தேவன். அவருடைய மறைவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுதான் எனக்கு பாதுகாப்பு, வேற எதுவுமே பாதுகாப்பு இல்லை. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா வசனங்களின் மூலம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி, ஆண்டவர் என்னை இந்த மாதத்தில் அப்படிதான் நடத்தி இருக்கிறார், இதுவரை என்னை அப்படிதான். அதுதான் எபினேசர். எபினேசர் என்றால் அதுதான் அர்த்தம், இதுவரை நடத்தினவர். இதுவரை எப்படி என்னை நடத்தினார்? 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் என்னை நடத்தி இருக்கிறார். என்னை பாதுகாக்கிற அற்புதமான ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய மறைவுக்குள்ள நம்ம சபை இருக்குது. அவருடைய மறைவுக்குள்ள என் குடும்பம் இருக்குது. அதுதான் என் வாழ்க்கையின் பாதுகாப்பு. ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் அறிக்கை செய்து நாம் பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும். உன்னதமானவரின் ஊழியர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! அவர் செட்டையின் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால். சத்தத்தை உயர்த்தி, அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஒரு பொல்லாப்பும் என்னை நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. தேவனின் அடைக்கலமாய் இருக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை நீங்களாக்குகிறவர். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே. சொல்லுவோம் எல்லாரும். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். ஓ, அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால். அவர் செட்டையின் கீழ்
தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் என் பக்கம் எழும்பி வந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம் என்ன? கர்த்தர் என்னை அணுகவிராத தாபரமாய் என்னோடு கூட இருந்து நடத்துகிற தேவன். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தாவனும் தாபரமே அது ஒரு காலத்தும் என்னை. தாபரமானவர் சொல்லுங்க. அவர் செட்டை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். அவர் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் நம்மை விலக்கி காத்த தேவன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். காரணம் என்ன? அடைக்கலம் புகவே. ஓ அவர் செட்டை அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் செட்டையின் கீழ். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார். என்னை விடுவிக்க வந்து விடுவார். என்னை தப்புவிக்க வந்து விடுகிற தேவன். சொல்லி அவரை உயர்த்துவோம். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. அவர் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. அவர் செட்டையின் கீழ். ஓ எஸ். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் பாஸ்டர் ஆரம்பத்தை சொல்கிறத 2 பாட்டு முடிஞ்சு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? 2 பாட்டு முடிஞ்ச உடனே தான் இவ்வளோ பேர் வராங்க. 2 பாட்டு பாடுற வரைக்கும் இங்கே நான் யாருக்கு பாடுறேன்னு தெரில. நான் கர்த்தருக்கு தான் பாடுறேன். 2 பேர் வந்தாலும் இங்கே ஆராதனை நடக்கும். நான் கடந்த நாட்களில் ஏதோ ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். 1ஆம் தேதி ஆராதனையில் 2 ஆராதனையாக வச்சோம். முதல் ஆராதனைக்கு ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. 2வது ஆராதனைக்கு 4 பேரோ 5 பேரோ தான் வந்திருந்தாங்க. ஆனாலும் அங்கே கர்த்தரை பாடினோம், துதிச்சோம், ஆராதிச்சோம். என்ன சொல்ல வரேன்னா, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் லார்ட். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க.
பந்திக்கு முந்துறோம், சபைக்கு பிந்துறோம். ஒரு இடத்துல கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீடு முடியறதுக்குள்ளே அந்த பிரியாணி வாசனை மூக்கில் லைட்டாக ஏறின உடனே எப்போ தான் இவங்க சோத்தை போடுவாங்க, எப்போ போய் சாப்பிட்லாம், பந்திக்கு ஓடிடணும். சிலர்லாம் கர்ச்சீப்பை போடுவாங்க, சிலர் பைபிள்லாம் வைப்பாங்க. எதுக்கு? சாப்பிட. அதுக்கெல்லாம் நம்ம முந்துறோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரில, இதை சொல்லணுன்ற இன்டென்ஷனோட சொல்லலை. ஆராதனைக்கு சரியான நேரத்தில் நம்ம வரணும். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். காலையில் 5 மணிக்கு ஆராதனைக்கு நான் 5:05க்கு தான் வந்தேன். என்ன பாஸ்டர் பெருமையாக சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, எனக்கும் தான். எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு. எங்கே வேணால் லேட்டாக போயிருங்க, ட்ரெயினுக்கு லேட்டாக போங்க, ட்ரெயினை விடுங்க, பிரச்சனை இல்லை. ஆலயத்துக்கு லேட்டாக வராதிங்க. உங்கள் சூழ்நிலைகளை அறிந்து கொள்கிறோம். ஆனால் இதுக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் ஏற்றுக்கொள்ளனாலும் நான் சொல்லி தான் ஆகணும். ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி நமக்கு சொல்கிற. ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். சர்ச்சுக்கு வந்தால் நல்லா பக்கத்தில் அங்கங்கே பேசுங்க. ஆமாம், பிரசங்கம் ரொம்ப பேசிடாதீங்க. நல்லா உள்ளே வரும்போது நல்லா பேசிட்டு அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை இப்போ அமெரிக்க தேசத்துலலாம் பேசுறதுக்குனே டைம் கொடுப்பாங்க. இந்த அம்மாவெல்லாம் நான் பார்க்கல, இந்த அம்மாவை பார்க்கல, ஒரு வாரம் பார்க்கல, உங்களெல்லாம் பார்க்கல, இந்த அழகான மூஞ்சிங்களை ஒரு வாரம் பார்க்காம அப்புறம் வந்து பார்க்குறோம்ல, பார்க்கும்போது ஒரு 4 வார்த்தை பேசுங்க. அமெரிக்காவிலாம் அதுக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து பேச வைப்பாங்க. எல்லாரும் எலும்பி நிற்க வச்சு, போங்க அங்கே பின்னாடி போங்க, உங்களை பார்க்க விரும்புகிறவங்களாம் போய் பாருங்க, இங்கே பார்க்க விரும்புகிறவங்களாம் பாருங்கன்னு இப்போ எழுப்பி விட்டேன்னு வைங்க, ஒருத்தருக்கும் விருப்பம் இருக்காது. சரி, நான் எங்கெங்கேயோ போகிறேன். கர்த்தருடைய மறைவுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். இதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை. செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? ஒரு வீட்டை காக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளாட்டை காக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சிஎம் பிஎம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு போவாங்க. அது என்னது? பிளாக் கேட்ஸ், பூனைப்படையா? பூனைப்படை தானேங்க. ஏங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பூனைப்படை. அந்த பூனைப்படை எதுக்கு போகுதுன்னா, அவங்களுக்கு எந்த சேதகமும் வரக்கூடாது. சமீப காலத்தில் ட்ரம்ப், அமெரிக்க பிரசிடென்ட், அவர் பாருங்க, அவருக்கு இல்லாத ப்ரொடெக்ஷனே கிடையாது. அவரை வந்து ஒருத்தன் சுட்டுவிட்டான். இன்னைக்கு எனக்கு ஒரு மறைவான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் என்னை அசைக்க கூடாத தேவனுடைய மறைவுக்குள்ளே நான் இருக்கிறேன். அதுதான் பெரிய பாதுகாப்பு. அங்க எங்கெங்கேயோ போறோம், எங்கெங்கேயோ வரோம். ஒரு சிலர்லாம் சில அது என்ன சொல்லுவாங்க, அது த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அது அது எப்படி சொல்றதுன்னு தெரில. உங்களுக்கு ஆபத்து இருக்கு, நீங்க இங்க எங்க போகாதீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் சொன்னாங்க. சிலர்லாம் ஒருத்தர் மைக்லேயே சொல்றாரு, வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன்னு. எனக்கு தெரியும், நான் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறேன். அதுதான் பாதுகாப்புங்க. என்ன பாதுகாப்பு? பணம் இருந்தால் பாதுகாத்துட முடியுமா நம்மள? இல்லை இல்லை இல்லை. அவருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதத்தின் இறுதியில் இந்த பாதுகாப்பை கொடுத்த எங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். அவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய நாமம் யாவே. அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். பறந்து காக்கும் பட்சியை போல என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்தி பாடுவோம். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே,
பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொம்பேகா யாவே. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோம். கூடார மறைவிற்குள் பிடித்து வைத்துக் கொள்ளுகிறவர் யாவே யாவே ரொம்பேகா யாவே ரொம்பேகா. நல்ல கைகளை தட்டி, அவருடைய ஆவி எனக்குள் வசிப்பதினாலே நான் பிழைத்திருக்கிறேன், உயிர் வாழுகிறேன், ஜீவிக்கிறேன் சொல்லி உயர்த்துவோம். உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, உயிர் தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர் தெழுந்த வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே, யாவே 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 ரொபே யாவே 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 ரொபே யாவே ரொபே. என் சார்பில் கர்த்தர் பலியானதினாலே அவர் எனக்கு அவருடைய தழும்புகளால் சுகமாகும் பாக்கியத்தை தந்திருக்கிற நல்ல தேவன் சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீ, என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீ, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகம், நீர் கொண்ட நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரொம்பே. எல்லாரும் யாவே 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 சொல்லும் போதே ஒரு அற்புத கரம் ஷபபதலரப ஹalleluya. Oh yes, யாவே ரொபேகா. மருத்துவர் என்ன காரியங்களை சொல்லியிருந்தாலும் அந்த மருத்துவ அறிக்கையை மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உன்னதமான தேவன். ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. சொல்லுவோம், மருத்துவரின் சிலுவையின் ரத்தம் மாற்றம். மறுபடியும் சொல்லுங்க, மருத்துவரின் சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே, மருத்துவரின் சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை யாவே யாவே. எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி யாவே 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 ரொம்பேகா யாவே.
எல்லாரும். ஓ எஸ். யாவே 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 ரஃபேகா யாவே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. யாவே 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 ரஃபே. சத்தத்தை உயர்த்தி யாவே யாவே. ஓ எஸ். யாவே 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 ரஃபேகா யாவே. யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா யாவே ரஃபேகா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உயிர் தெழுந்த வல்லமையை தருகிறவரே, உம்முடைய ஆவி எங்களை நடத்துகிறது ஆண்டவரே. நீடித்த ஆயுளை தருகிற நல்ல தேவன், நீடித்த ஆயுளினால் நிரப்புகிறவர், என் கால்களை மான் கால்கள் போல மாற்றுகிற நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எவ்வளவு சர்வ வல்லவர் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் டாக்டர்ஸ் பல விஷயத்தை உங்க வாழ்க்கைக்கு நேராக சொல்லியிருக்கலாம். பலர் பலவிதமாக உங்க வாழ்க்கைக்கு நேராக பல காரியத்தை சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்கலாம், உங்களை ஒரு மாதிரி பேசியிருக்கலாம், கீழ்த்தனமா நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை எதிர்த்து வந்தாலும், நம்ம இடத்துல காரியங்களை சொல்லி சொல்லி இருதயத்தை மடங்கடிக்க செய்தாலும், இந்த ஆண்டவர் எல்லா அறிக்கைகளையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா அறிக்கைகளையும் மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்படி எழுதி இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட்ல இப்படி வந்திருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீங்க ஒருவேளை நீங்க உங்க மனசுல அதையே நினைத்து கொண்டு இங்க கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்றாரு, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க நீங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க முன்பதாக வரும்படி கேட்கிறேன். வாலிப பிள்ளைங்க நீங்களும் முன்னாடி வாங்க, இடம் இல்லை. ஹல்லேலூயா. பின்னாடி நிக்கிற எல்லாரும் நீங்க இடம் இல்லாதவங்க, இந்த ஆராதனை முடியும் போது நீங்க முன்னாடி வந்து நீங்க உட்கார்ந்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்மை மறவாமல் நினைக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, நாங்கள் உண்மைதான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் உண்மைதான் சார்ந்து இருக்கிறோம். எங்களை மறக்காத ஒரு தெய்வம் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்றோம், மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை, இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. எல்லாரும் கைகளை உயர்த்தி கோடி கோடி நன்றி
ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. இந்த மாதத்தை முடிக்க உதவினவர் எபினேசராய் வாழ்க்கையில் இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இதுவரை உதவி நீரே. எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய், எப்படி நாங்க நன்றி சொல்ல முடியும் ஆண்டவரே? எத்தனை நன்றி சொன்னாலும் உமக்கு போதாது. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். ஷபபதலரபா ஷகதி அனருதோ துனியா கரபா. கோடி கோடி நன்றி ஐயா, என்னை மறவா நீனை சீரையா. மனதார நன்றி. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரே, பலன் தந்தீரையா. பலவீன உம்மை காட்டில் எங்களுக்கு எப்படி பலன் தர முடியும் ஆண்டவரே? ஆகவே நான் சுகமானேன், 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 தழும்புகளால் சுகமானேன். என் சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால். என் குடும்ப மருத்துவர் நீரே. நீங்க தான் எங்க மருத்துவர் அப்பா. நன்றி. நன்றி அப்பா, நன்றி ராஜா. மறவாமல் நீனை. மனதார நன்றி சொல்றோம். தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடலையப்பா. ஹல்லேலூயா. தடைகளை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் எத்தனை பேர் அனுபவித்து சொல்றீங்க? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து ஏற்றி நீரே. நன்றி. கோடி கோடி நன்றி. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நல்லா சத்தமா சொல்லுவோம். மறவாமல் மனதார மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும், இரவும் என்ன நினைக்கிறவரே, இதுவரை நடத்தினீரே.
எஸ், இரவும் பகலும், இரவும் பகலும் இதுவரை எங்களை நடத்தினவரே. எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி. கோடி கோடி ஷபதலரபனியதுரஹ ரிமகதலரபஷகனதரியா. ஓ ஷபதலரபோ. நன்றி நன்றி உமக்கு நன்றி. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. ஓ ஒருவருக்கே நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், மகிமையை ஏறெடுக்கிறோம். மகிமை நிறைந்தவருக்கே ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. கோடி நன்றிகள், கோடி நன்றிகள். எங்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டு வந்தீரே, ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, சுகமோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே. கோடி நன்றிகள். எங்களை தள்ளாட விடவில்லையே, எங்கள் கால்களை நிலை நிறுத்தினீரே, எங்களை தள்ளாட விடாமல் ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்கா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய கால்கள் தள்ளாடுகிற சூழ்நிலைகள் வரும், வராது என்று இல்லை. ஆனால் என் காலை தள்ளாடாத ஒட்டாத தள்ளாட விடாத ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னை தள்ளாட விட மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சாத்தான் கேட்கிற மாதிரி சொல்லணும். என்னை தள்ளாட விடாத ஆண்டவர், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் காலை நிறுத்துகிற ஆண்டவர், என் அடிகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிற தேவன் அவர். ஷபா கதலரபா நியதுரஹா ரிபா குதலரபா ஷகனியதரபா. என் காலை தள்ளாட ஒட்டார், என் காலை தள்ளாட ஒட்டார். ஓ ஸ்தோத்திரம். நம்முடைய காலை தள்ளாட ஒட்டார். இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்க. என் காலை தள்ளாட ஒட்டாத ஆண்டவர் என் காலை தள்ளாட விட மாட்டார், என் காலை தள்ளாட விட மாட்டார். உங்க பிள்ளைகள் காலை தள்ளாட விட மாட்டார், நம்முடைய சபையை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை இந்த ஜூலை மாத்திரமல்ல, வருகிற எல்லா நாட்களிலும் என் காலை தள்ளாட விடாத ஆண்டவர் இயேசு. இயேசு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி நன்றிகள். உம்மை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், உம்மை யோசித்து பார்க்கிறோம். என் கால்களை ஆண்டவரே எல்லா வலைக்கும் எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். வேடனுடைய கண்ணிக்கு என் கால்களை விடுவிக்கிற தேவன். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு. எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு எங்களை உண்டாக்கின எங்கள் தெய்வமே, உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். உம்மை ஆராதித்து உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கிவிட்ட உம்முடைய வாக்குத்தத்தை எங்களை நடத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வசனம் தான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் தான் எங்களுக்கு பலன். உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றி நடத்துகிற தேவன். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.